ரீசெண்டாக நிறைய யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பேபி வந்து இல்லை, இத்தனை வருஷமாச்சு குழந்தை இன்னும் தங்கலை, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்பயும் இன்னும் பேபி நிற்கலை, ஆனால் ஹெல்த்தில் நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு ஆனால் திடீர்னு எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு ஆயிடுச்சு இப்படின்னு நிறையா வந்து நான் கேள்விப்பட்டுட்ருக்கேன். ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், இது மாதிரி எத்தனை பேர் வந்து இருக்காங்க. ஏன் வந்து இந்த மாதிரிலாம் ஆகுது? கடவுள் குழந்தை கொடுக்குறாங்க, ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி பாதியிலேயே இது பண்ணிக்கிறாங்கன்னு வந்து சுத்தமாக எனக்கு புரியல. ஏன்னா எங்களோட லைஃப்லேயுமே நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ 3 வருஷம் ஆகுது. சில விஷயம்லாம் நான் மறக்கணுன்றதுக்காக தான் இந்த யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். மறக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா இப்போ நினச்சாலுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணால் மாமாவும் கஷ்டப்படுவார்ன்றதுக்காக நாங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் நினைப்பேன். இதை பற்றி நானும் மாமாவுமே அதிகமாக பேசிக்க மாட்டோம். இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தா தான் அவருக்கே வந்து தெரியும். ஏன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பார். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவங்ககிட்டையுமே நாங்கள் இதை பற்றி பேசுறது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே, நீ நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. நீ எல்லாமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மருதாணி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் வந்து எனக்கு இன்றைக்கி மருதாணி அரைச்சி கொடுத்தாங்க, வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து ஒரு கைக்கு ஃபுல்லாமே வச்சுட்டேன். எனக்கு இன்னொரு கைக்கும் பாதி வைக்கும்போதே சவந்துருச்சு. சரி மாமாட்ட இந்த சைக்கும் வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமா வந்து இன்னொரு கைக்கு எனக்கு வச்சு விட்டார். பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமே ஆயிடுச்சு. அப்புறம் 2 சைடுமே வந்து வச்சுட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு மருதாணி வச்சுடுவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவரும் வச்சுவிட மாட்டார், கேட்டால் தான் வந்து வச்சுவிடுவார்.